இந்த ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு கட்டுக்குள்ளே அடங்காது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சும்மா புஸ்தகம் படிச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்பிடுறாங்க. சனி பயிற்சி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுன்னு சொல்லி அதனால ஆபத்து வரலைன்னா பரவாயில்ல, நிறைய ஆபத்துகள் வந்துடுது. நம்ம இந்த ஆரம்பத்துலேன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களில் எந்த எதிர்மறையும் ஏற்பட போகிறதில்ல. இந்த டிப்ரெஷன் வராமல் இருக்கணும்னா முரண்பட்ட விஷயங்களை செய்யாமல் இருக்கணும். வலுக்கட்டாயப்படுத்தி எந்த வழிபாடை செஞ்சீங்கனாலும் நான் கிருத்திகை போய் தான் அவன் அமாவாசை பண்ணி தான் அவன் பண்ணிக்கலாம், இப்போ பலன் கண்டிப்பாக இருக்காது. குரு கணபதி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் பூசன்ஜி பழனியப்பன் சார் இணைந்து இருக்கிறாங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. மங்களசேஷாய வித்மகே சண்டிகா பிரியா இதுமகே தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாத். ஓம் சண்டீஸ்வரி வித்மகே மகாதேவி சதிமகே தன்னோ சண்டி பிரச்சோதயாத். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சார், நம்ம கூட போன எபிசோட் பேசிட்டு இருந்தோம் சார். எல்லாருமே டிப்ரெஷனோட தான் இருக்காங்க அப்படின்னு. சின்ன வயசு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லை சார்? கண்டிப்பாக தான், அது உண்மை தான். யாருக்குமே அப்படி இல்லாமல் எதுவுமே கிடையாது. இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நிறைய பேர் இப்போ இன்ஸ்டால்லையோ ஒரு பொது பலன் மாதிரி சொல்கிறாங்களே சார், இந்த ராசிக்காரங்கள் இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும், உங்களுக்கு டிப்ரெஷன்லாம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. யாருக்கு என்ன பண்ணணுங்கிறது சுத்தமாக தெரியல. என்ன பரிகாரம் செஞ்சால் தான் நம்ம நிம்மதியாக இருப்போம் அப்படிங்கிறதே தெரியல. யார் என்ன சொன்னாலும் பண்ணுறோம்னா இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை லீட் பண்ணி போகிறதுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன ஒரு தான தர்மங்கள் செய்யலாம், அதை பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள் சார். பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிடத்தில் உள்ள பரிகாரங்கள் அப்படிங்கிறது 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம தொடங்கினது எளிமையான விஷயங்களை தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம். இது பெருமைக்காக சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு கட்டுக்குள்ளே அடங்காது, ஒரு வட்டத்துக்குள்ளே வராது. இது இப்போ மருத்துவம் கூட ஓரளவுக்கு படிச்சுட்டு ஓரளவுக்கு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு போயிடலாம், புது கண்டுபிடிப்புகளை தொட்டு தொடர்ந்து கொண்டு போகலாம். ஆனால் இதுக்கு ஒரு இதுவே இல்லை, ஒரு அளவுகோல் கிடையாது. ஒரு புலிப்பாணி அப்படிங்கிற ஒரு நூலில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தை சொல்லிட்டு ஆராய்ந்து பார்த்து கூறேன்றுவார். ஆராய்ந்து பார்த்து கூறுன்றுவார். ஸோ அது நம்ம அது அவங்க சொல்லக்கூடியவங்களோட உள்ளுணர்வை பொறுத்து விஷயந்தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சும்மா புஸ்தகம் படிச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்பிடுறாங்க. சனி பயிற்சி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுன்னு சொல்லி அதனால ஆபத்து வரலைன்னா பரவாயில்ல, நிறைய ஆபத்துகள் வந்துடுது. அவங்க நிறைய கடனை வாங்கிடுறாங்க, அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறாங்க. அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது, ஜோதிடத்தால் நல்லா இருக்கவங்களோட கெட்டவங்க அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதா தவறான வழிகாட்டுதல் பொதுவாக எல்லாத்துலேயுமே இருக்கும். மருத்துவத்திலே இருக்குது. நீங்கள் ஒரு இதில் தயிரை சாப்பிடாம, ஒரு இதில் தயிர் ஆயுர்வேதத்தில் சாப்பிடாதீங்கம்பாங்க, ஒரு இதில் இதை குடிங்கம்பாங்க, ஒரு இதில் குடிக்கக்கூடாம, உணவுப் பொருட்களை இதை சேர்த்து சாப்பிடக்கூடாது, ஒன்றில் சொல்லுவோம் ஒன்று சாப்பிட்லாம்பாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா பிளாக் டீ ரொம்ப நல்லதும்பாங்க, சாயந்தரம் காஃபி தான் நல்லதுன்னு வரும். இந்த குழப்பங்கள் வரதான் செய்யும். நம்ம இந்த ஆரம்பத்துலேன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களில் எந்த எதிர்மறையும் ஏற்பட போகிறதில்ல. நல்லது நடந்தால் மேக்ஸிமம் நடக்கும். இப்போ டிப்ரெஷன் சொன்னீங்க. இந்த டிப்ரெஷன் வராமல் இருக்கணும்னா முரண்பட்ட விஷயங்களை செய்யாமல் இருக்கணும். முரண்பட்ட விஷயங்கள்னால் நான் சொல்லக்கூடிய இது என்னென்னா, நடைமுறையில் இப்போ வழிபாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா வலுக்கட்டாயப்படுத்தி வழிபாடு செய்யக்கூடாது. வலுக்கட்டாயப்படுத்தி எந்த வழிபாடை செஞ்சீங்கனாலும் நான் கிருத்திகை போய் தான் அவன் அமாவாசை பண்ணி தான் அவன் பண்ணிக்கலாம், இப்போ பலன் கண்டிப்பாக இருக்காது. இயல்பாக சந்தோஷமாக நீங்கள் மனசார போனீங்கன்னா தான் அதில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அன்போடு போகணும். நீங்கள் வலுக்கட்டாயப்படுத்தி பண்ணக்கூடாது. அதனாலே நிறையா மன அழுத்தம் வரும். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ராசிகளுக்கான பரிகாரங்களுக்கு போகலாம், எளிய பரிகாரங்களுக்கு போகலாம். ஒரு அம்மா என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு எல்லாமே பிரச்சனை வாழ்க்கையே, நாங்கள் என்கிட்ட திருச்சியில் நான் சொன்னேன், அவங்கக்கிட்ட என்னம்மானே எல்லாம் என் பொண்ணு, என் பையன், என் வீடு, வாடகைக்கு இருக்கவங்க எல்லாமே பிரச்சனைன்னாங்க. ஆனால் நான் காலையில் எழுந்து தினமும் கந்தஷ்டி கவசம், ஹனுமன் சாலிசா, விஷ்ணு சகசரநாமம், லலிதா சகசரநாமம், இப்படி ஒரு 10 ஸ்லோகம் சொன்னாங்க. எல்லாம் 10 பாடல்கள் எல்லாத்தையும் சொன்னாங்க. வேல்மாறல், அப்புறம் பகை கடிதல், அப்புறம் சண்முக கவசம், இப்படி எல்லாத்தையும் நான் காலையில் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படிச்சிடுவேன். ஆனால் என்னுடைய பிரச்சனை கூடிக்கிட்டே போகுது. நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு நீங்கள் இது எல்லாத்தையும் படிக்கிறத நிறுத்திட்டு
காலையில் எழுந்தோடனே பழைய சினிமா பாட்டுகளை மட்டும் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சா காஃபியை குடிங்க, ஆ. ஜாலியாக ஒரு ரவுண்ட் அடிங்க, பிடிச்சவங்கள்ட்ட பேசுங்க. இது எல்லாத்தையும் முதல்ல நிறுத்துங்க, சரியாயிடுங்க. நான் ஏதாவது பெரிய பரிகாரம் சொல்லுவீங்கன்னா இப்படி சொல்கிறீங்களா, கொஞ்ச நேரம் தர்க்கம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போவும் உங்களுக்கு நம்பிக்கை வரல. அதுக்கப்புறம் அவங்க அறிமுகப்படுத்தின ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்கள். பண்ணதுக்கப்புறம் 2-3 மாதத்தில் இந்த மாதிரி பாதி பிரச்சனைகள் குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல இப்போ வழிபடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வரும். அவங்க வந்து எப்போவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட இதை படித்து தான் ஆகணும் வலுக்கட்டாயப்படுத்தி அந்த வழிபாடுகளை பண்ணும்போது அதுக்கு பலன் கண்டிப்பாக எதிர்மறையாக தான் இயங்கும். ஏன்னா அவங்க மனசு எதிர்மறையாக இயங்கிட்டு இருக்கு. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்காக இதெல்லாம் படிச்சிடலாம் நினச்சி படித்தா சரியாக போயிடுங்கன்னா அவங்களுடைய மனசை அவங்களால புரிஞ்சுக்க முடியல. யாராலும் யார் மனசையும் புரிஞ்சுக்க முடியாது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எத்தனை பேர் புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியாது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முழுசாக புரியாமல் கருத்துக்கள் சொல்லக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வந்து அவங்கள பொறுத்தவரை இதெல்லாம் படித்தா நல்லதுன்னு சொல்லிட்டாங்க, படிப்போன்னு படிக்கிறாங்க. இந்த லலிதா சகசரநாமம், விஷ்ணு சகசரநாமம் இதெல்லாம் படிக்கிறதுக்கும் அதுக்குன்னு சில ஒரு வழிமுறைகள் இருக்குது. படிக்கிற சில ஜாதகங்கள் இருக்குது, அவங்க தான் படிக்கணும். எல்லாரும் தான் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருக்கக்கூடாது. அதுக்குன்னே ஆட்கள் இருந்தாங்க, அதுக்குன்னே படிப்பாங்க. அவங்க படிக்கும்போது அதுக்கான பலன்கள் இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு பலன்கள் இல்லாமல் போகிறது. அதை பற்றியும் சில வரக்கூடிய காலங்களில் இறை உத்தரவிருப்பின் இன்னும் தெளிவாக ஆழமாக விளக்கம் சொல்லுவோம். இப்போ ராசிகளுக்கு போவோம். முதல்ல வந்து மேஷ ராசி. இந்த நான் வந்து இப்போ ஆக்சுவலாக காலபுருஷ தத்துவப்படியே நிறைய பரிகாரங்கள் இருக்குது. முதல் ராசி வந்து மேஷ ராசி தான். இப்போ நிறைய பரிகாரம் இருந்தாலும் எளிமையாக செய்யக்கூடியது, அவங்க ஈஸியாக செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, இதுக்குள்ளே போனால் விதவிதமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. அப்போ அது எளிமையாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நான் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம், பாக்யஸ்தானம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், லக்னம், 12ஆம் இடம், இது என்னென்ன ஒரு ராசிக்கு என்னென்ன மாதிரி அமைப்புகள் இருக்கிறத பொறுத்து தான் நான் பரிகாரம் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதில் வந்து குழப்பமோ தர்க்கமோ தேவையில்லை, இயன்றவர்கள் செய்யலாம். மாவிளக்கு போடுறோம் இல்லையா, இதை வந்து கோதுமை மாவில் மாவிளக்கு போடக்கூடிய முறை இருக்குது. ஸோ இந்த கோதுமை மாவு வந்து நல்லா வழக்கமாக சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு அதை ஒரு வெள்ளி பாத்திரம் எங்கிட்ட இல்லை சார், கண்ணாடி பாத்திரத்தில் இல்லை, ஒரு பித்தளை பாத்திரத்தில் இல்லைன்னா ஒரு வாழை இலையில் வைக்கிறது மிக மிக விசேஷம். அந்த வாழை இலையில் அந்த கோதுமை மாவை வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் நெய் விட்டு தீபம் எங்கே பண்ணோம்னா சிவன் கோவில், அது எந்த சிவன் கோயிலாக இருந்தாலும் கூட்டம் இல்லாத கோயிலில் ஈஸியாக இருக்கிற இடத்துல யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இதை போட்டு ஒரு 3/4 மணி நேரமாவது பக்கத்தில் உட்காந்து உங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனைகள் இருந்தால் சொல்லலாம். பிரார்த்தனைகளே வேண்டாம், இறையர்களுக்கும் தெரியும் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு. அதை பண்ணிவிட்டு அந்த மாவை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தோசையாவோ இல்லை சப்பாத்தியாவோ போட்டு சாப்பிட்லாம். வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து அதே மாதிரி இப்போ இதை வந்து வியாழக்கிழமை பண்ணுறீங்க, அதே வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் மாவிளக்கு ஏற்றி வச்சுட்டு சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுறது, சிவனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுறது, சிவனுடைய வழிபாடுகள், இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணலாம். இந்த பரிகாரத்தை முக்கியமாக வியாழக்கிழமையில் பண்ணலாம். வியாழக்கிழமை நேரம் இல்லாதவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பண்ணலாம். இந்த 2 நாள் அவங்களுக்கு உகந்த நாளாக இருக்கும் இந்த கோதுமை மாவில் மாவிளக்கு போடக்கூடிய முறை. அடுத்தது வந்து நம்ம போகக்கூடிய ராசி வந்து ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்குரிய வழிபாட்டு முறை என்ன அப்படின்னா, புதன்கிழமை அன்னைக்கு இரவு மாலை நேரத்தில் பெருமாளுக்கு தாமரை பூ மாலை சாற்ற வேண்டும். எத்தனை முடியுமோ, ஒரு 11, 21 இல்லை 33, 42 தாமரைப்பூ. மிக விலை கூட இருக்குது, சில ஊர்களில் ஈஸியாக ஃப்ரீயாகவே கிடைக்குது. கூட இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தாமரைப்பூவால் ஒரு 5,000 பூ வாங்கி கூட அர்ச்சனை பண்ணி